welcome to our channel My First View. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பரோட்டாவுக்கு இன்ஸ்டன்ட்டா சீக்கிரமா செய்யக்கூடிய சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. ஒரே விசில் போதுங்க. நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, கமெண்ட்ல கிண்டல் அடிச்சாலும் சரி கிண்டல் அடிக்காட்டியும் சரி, ஒரே விசில்ல டக்குன்னு மாவு பிணைகிறக்குள்ளார செய்து முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டைல செய்யற சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கோங்க. இதில் நம்ம ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் இதோட சேர்த்திடலாம். இப்போ நம்ம இதை வதக்க போகிறது இல்லைங்க. கூடவே சின்ன சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்திடலாம். இதோடவே ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கனை கழுவி இருக்கும், அதையும் இதோட சேர்த்திடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாய் தூள் இதோட சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். ரொம்ப வதக்கணும்ல அவசியம் இல்லைங்க, புரட்டி கொடுத்தா போதும். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் இங்கே தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோங்க. இங்கே நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கோம், அதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்திடலாம். அதே போல் ஒரு கட்டி பூண்டு எடுத்து சேர்த்திடலாங்க. நான் இங்கே தோலோட தான் சேர்க்குறேன், உங்களுக்கு வேணும்னா தோல் எடுத்துகிட்டு கூட சேர்க்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சோம்பு சேர்த்திடுறேங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு நம்ம இதோட சேர்த்திடலாங்க. இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திடலாம். கூடவே 2 ஈர்க்கு கருவேப்பிலை. இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இங்கே நம்ம நல்ல மையாக அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு விசில் தாங்க விட்டுருக்கோம், நல்லா பூ போல வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. நம்ம தண்ணியும் பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் தான் சேர்த்தோம். எந்த அளவுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே நம்ம ஒரு இரும்பு வாணலி வச்சுருக்கோங்க. நல்லா சூடானதும் நல்லா 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சோம்பு சேர்த்திடுறேன். அடுத்ததாக ஒரு பிரிஞ்சி இலை கிழிச்சு சேர்த்திருக்கோம். அடுத்ததாக 3 வரமிளகாய் விதை இல்லாமல் சேர்த்திடலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம அரைச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்திடலாங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இந்த மெயினாக குறுமிளகு தான் சேர்த்திருக்கோம். இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்க விடணுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கோம். அதனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா சேர்த்திக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த சிக்கனை இதோட சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சிக்கன் இப்போ இந்த மசாலாவோட வேகட்டுங்க, நல்லா சுருண்டு வரட்டும்.
பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சி போதுங்க. ஏன்னா நான் இப்போது பராட்டாக்காக தான் இது செய்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னி கூட அப்படியே ட்ரையாக பண்ணிக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது, ஆனால் நல்லா கருகருன்னு சூப்பராக இருக்குங்க. பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பெப்பர் சிக்கன். ஒரே விசில் தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.